Hi friends, welcome to my YouTube channel studyicon. So நாம வந்துட்டு இப்போ மாடியூல் டி பார்த்துட்டு இருக்கோம் அக்கவுண்ட்ஸில். அதில் வந்துட்டு யூனிட் நம்பர் 25 ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லோன் அக்கவுண்ட்ஸில் இது வந்து கிளாஸ் 3 இதோட முடிஞ்சிடும் இந்த யூனிட்டை. ஸோ வாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதர் காமன் லோன்ஸினுடைய சில ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன் எடுத்துகிட்ருக்காங்க. கோல்டு லோன்னா என்னது? ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற லோனு. ஸோ ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் டஸ் நாட் கவர் லோன்ஸ் டு ஜுவல்லரி மேனுஃபேக்சரர் ஆர் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறாங்க. ஜுவல்லரி கடை வச்சுருக்கவங்களுக்கு இது எலிஜிபிள் கிடையாது, இந்த லோன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு லோன் கொடுத்தாலும் அது வந்து தான் அனுபவிக்க ரொம்ப அவனுடைய பொருளை வந்துட்டு தானே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதுலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லோன் தான் தரணும் பிஸ்னஸுக்கு. ஸோ ஜுவல் லோன் அப்படிங்கும் பொழுது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜுவல்லில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஜுவல் லோன் இண்டிவிஜுவலாக தரமாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க பர்சனல் யூஸ்க்கு வேணால் தரலாம், பட் பிஸ்னஸ் யூஸ்க்கு தரமாட்டாங்க. சரி, ஸோ இது என்னென்னா பேங்க் பாலிசி படி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி புல்லியன் ஆர் ப்ரைமரி கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய லோனெல்லாம் தரக்கூடாது. சரி, அது என்ன புல்லியன் ஆர் ப்ரைமரி கோல்டு? புல்லியன் ஆர் ப்ரைமரி கோல்டுனா என்னென்னா ரா மெட்டீரியல் கோல்டு வருது இல்லையா அது. அதே மாதிரி புல்லியன் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ அது அன்றைக்கி தேதியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம லோன் தர முடியாது. ஆனால் கோல்டு பாண்டை வச்சு லோன் தரலாம். ஸோ இப்போ இஷ்யூ பண்ணியிருக்க கோல்டு பாண்டை யூஸ் பண்ணி நம்ம லோன் தரலாம் அப்படின்றாங்க. அதுவும் வந்து பேங்க் பாலிசியை பொறுத்து தான். சில பேங்க் அதை அலோவ் பண்ணுது, சில பேங்க் அதை அலோவ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஒரு கோல்டு லோன் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 50 கிராம் இருந்தால் காயின் வைக்க முடியும். 50 கிராமுக்கு மேலே காயின்ஸு நம்ம லோனில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப் ஆஃப் த ஆர்னமெண்ட்ஸு. அதாவது என்னென்னா அவனுடைய சொந்த ஆர்னமெண்ட்ஸில் தான் அவன் லோன் வாங்கணும், வேறு ஒருத்தருடைய ஆர்னமெண்ட்டை வச்சு லோன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. வேல்யூவேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரைசர் பண்ணுவாங்க. அது கூட வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து தான் லோன் வைக்கணும். அந்த பர்டிகுலர் பர்சன் யார் லோன் வைக்கிறானோ அவனும் இருப்பார். ஸோ இவங்க 3 பேருமே இருப்பாங்க. அப்ரைசர் அசஸ் பண்ணி சர்டிஃபிகேட் தருவார். அதை வச்சு ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையும் பியூரிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு ஓகே இது ஃபைன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சைன் பண்ணுவார். ஓகே, ஸோ நம்ம பேங்க்கில் வந்து நம்ம பிளட்ஜில் இருக்க கோல்டு லோனுக்கெலாம் வந்துட்டு தேவையான அளவுக்கு இன்சூரன்ஸ் கவர் நம்ம போட்டுக்கணும். அது வந்து பிளாங்கெட் இன்சூரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில இடத்துல. பிளாங்கெட் இன்சூரன்ஸ்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக சேஃப் ரூமில் இருக்க என்னென்னலாம் சேஃப் ரூம் வைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ இந்த கோல்டு லோனுக்கு வந்துட்டு அன்றைக்கி எந்த ரேட்டை வந்துட்டு பேஸ் பண்ணி கோல்டு லோன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாம்பே புல்லியன் அசோசியேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இவங்களதில் வந்து லாஸ்ட்டு 30 நாளில் 22 கேரட் கோல்டு வந்துட்டு ஒரு வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸை தான் வைப்பாங்க. புரியுதுங்களா? லோன் வேல்யூவாக நமக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கோல்டுக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ஏன்னா அதுதான் சேஃப் அண்ட் ஈஸியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நார்மலாக நம்ம ஆசாரிங்க கிட்ட கொடுத்து செய்கிற கோல்டெல்லாம். நெக்ஸ்ட்டு கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா போத் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் தராங்க. லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. லோன் டு வேல்யூ ரேஷியோனா நம்மளுடைய செக்யூரிட்டி வேல்யூ வந்துட்டு 1 லேக்னா லோன் வந்து கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 80% அப்படின்னா லோன் டு வேல்யூ ரேஷியோ 80% அப்படின்னா இந்த நான் சொன்ன லோனுக்கு வந்துட்டு எல்டிவி வந்துட்டு 80,000. அதாவது செக்யூரிட்டியில் வந்து இத்தனை பர்சன்டேஜில் லோன் தருவாங்க. அதுதான் வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்திங்கன்னா கோல்டு லோனுக்கு 75% சொல்லுவாங்க. நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்னால் 75% சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து மாறும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 20 lakhs தருவாங்க. ஆனால் அது வந்து ஆஸ் பர் பேங்க் பாலிசி தான். அதே மாதிரி ரீபேமெண்ட் பார்த்திங்கன்னா 12 month தாண்டி போகக்கூடாது. ரீபேமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 12 month தாண்டி போகக்கூடாது. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்க பாயிண்டெல்லாம் நீங்களும் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி டெலிவரி டு தேர்ட் பார்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு லோன் வச்சவரால் வந்துட்டு பணம் கட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்க முடியலன்னா தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா அதை நம்ம அலோவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா அந்த பர்சன்ட் வந்து அண்டர்டேக்கிங் வாங்கிக்கணும். யார்கிட்ட இருந்து அப்படின்னா லோன் வச்சவர்கிட்ட இருந்து அண்டர்டேக்கிங் வாங்கிக்கணும்.
அதே மாதிரி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நம்ம கோல்டு லோன் கோல்டு ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம ரெஜிஸ்டர்லேயே சைன் வாங்கிக்கணும். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிக்கணும், இந்த மாதிரி நான் கோல்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதை நம்ம சேஃப் கஸ்டடியில் வச்சுக்கணும். நாளைக்கு பிரச்சனை வந்தால் அதை நமக்கு பேசும். அதே மாதிரி இன்சூரன்ஸு, இந்த எல்லா கோல்டுக்குமே வந்து பர்குலரி இன்சூரன்ஸ் இருக்கணும். சேஃப் ரூம் வந்து ஃபயர் ப்ரூஃபாக இருந்தது அப்படின்னா ஃபயர் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோன்னா என்னென்னா, ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோனுக்கு சர்வீஸ் ஏரியான்றதே கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் லோன் ஆல் ஓவர் இந்தியா எங்கே போய் கேட்டாலும் அவங்க சேங்ஷன் பண்ணுறதுனா சேங்ஷன் பண்ணலாம் பேங்கிங்லாம். இது வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோனுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அப் டு 4 lakh தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொலேட்ரல் வாங்கிக்கலாம், அதாவது பேங்கர் வந்து கொலேட்ரல் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம எந்த கோர்ஸ் படித்தாலும் இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி, டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்டது என்னென்னா, இந்தியன் நேஷனல்னு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஒன்லி இந்தியன் நேஷனலுக்கு மட்டும்தான் நம்ம நாட்டில் எஜுகேஷன் லோன் கிடைக்கும், வேறு யாருக்குமே கிடைக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி அவன் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்கணும், அந்த பேசிக் எலிஜிபிலிட்டி எல்லாமே காலேஜில் படிச்சுருக்கணும், +2 பாஸ் பண்ணியிருக்கணும், ஸோ போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் நம்ம எஜுகேஷன் லோன் வாங்குறப்போ வாங்குவோம். சரி, எக்ஸ்பென்சஸ், ஒரு லோன் கொடுக்கறதுக்கு எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து ஃபீஸ் பேயபிள், எக்ஸாமினேஷன் ஃபீஸு, பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸு, காஷ் அண்ட் டெபாசிட், ட்ராவல் அலவன்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, பர்ச்சேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், எனி அதர் எக்ஸ்பென்ஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த கோர்ஸ். படிக்கிறதுக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பட் ஆனால் இந்த ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் சில இடத்துல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓகே, எஜுகேஷன் லோன்னா படிக்கிறதுக்கு தேவையானதுக்கு என்னென்னலாம் நீங்கள் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த லோனுக்கு வந்து மார்ஜினே கிடையாது 4 lakh வரையிலும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்தியாவுக்குள்ளனா 5% மார்ஜின் கேட்கலாம், அப்ராடுனா 15% மார்ஜின் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, செக்யூரிட்டி சொன்ன மாதிரி இது நோ செக்யூரிட்டி லோன் தான், 0 செக்யூரிட்டி லோனு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் 12% கிட்ட இருக்கும். ஸோ 4 lakh வரலும் செக்யூரிட்டி கிடையாது. 4 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா பேரண்ட், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும் லோன் அக்கௌண்ட்டை. அதே நேரத்தில் அவன் ஃப்யூச்சரில் வாங்க போகிற சம்பளத்தையும் வந்துட்டு இதில் அசைன்மெண்ட் கொடுத்துடணும். ஃப்யூச்சரில் அவனுடைய இன்கம் வரும் இல்லையா, அந்த இன்கமையும் இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு லோனை கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட எழுதி வாங்கிடணும். புரியுதுங்களா? ஸோ டாக்குமெண்டேஷன் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டட் யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா போத் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் படிக்கும்பொழுது மைனராக இருப்போம், அதனால் பேரண்ட்டு வேணும், ஏன்னா அவங்க தான் லீகல் கார்டியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாங்ஷன் எப்படி அப்படின்னா வருஷம் சாங்ஷன் பண்ணிட்டு வருஷம் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரீபேமெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா எய்தர் கோர்ஸ் பீரியட்லேருந்து 1 year எக்ஸ்ட்ரா தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6 months லேட்டர் வந்துட்டு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா 6 மாதத்துலேயே அவன் கட்ட ஆரம்பிச்சிடணும். எது சீக்கிரம் வருதோ அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் அவனால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா ஒரு 2 years மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அரியர்லாம் வச்சு டிகிரி கைக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ எந்த ஒரு லோனுக்குமே வந்து நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கணும், முக்கியமாக எஜுகேஷன் லோன்னா. அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கணும், அதே கோர்ஸ்க்கு வேறு எந்த பேங்க்கும் ஃபண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்சார்டியம் அக்கௌண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை தவறுதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவுசிங் லோன்ஸ்னால் ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்குறது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் வேல்யூவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. யார் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் பேனல் லாயர் வேல்யூவேட் பண்ணுவார். பேங்க் பேனல் வேல்யூ இருக்கார், அவர் தான் வேல்யூவேட் பண்ணுவார். வேல்யூவேட் பண்ணிவிட்டு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து ஒரு லோன் கொடுக்கும் பொழுது நம்ம எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், அதர் டாக்குமெண்ட் சார்ஜ் எதையுமே நம்ம லோன் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி வந்துட்டு இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் யார் வேணாலும் ஹவுசிங் லோன்லாம் வாங்கிக்கலாம். ஸோ ஹவுசிங் லோன் எதுக்கு வாங்கலாம் அப்படின்னா ஏற்கனவே கட்டியிருக்க வீடு வாங்கிக்கலாம், புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாங்கிக்கலாம். சரி, இன்னும் பிளாட்டு மட்டும் தான் வாங்க முடியுது அப்படின்ற பட்சத்தில் சொன்னால் அப்படின்னா பிளாட்டை வாங்கிட்டு அந்த பிளாட்டில் பேங்க் ஃபைனான்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் நாளில் வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிக்ளரேஷன் எழுதி கொடுத்தா தான் அந்த பிளாட் வாங்குறதுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா பிளாட் வாங்குறதுக்கு வந்து நம்ம லோன் அதிகமாக கொடுக்குறதில்ல, அப்படியே கொடுத்தாலும் அது வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு செக்யூர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் எப்போவுமே ஹவுசிங் லோனாகவே தருது. ஆனால் பிளாட் கம் ஹவுசிங் லோனாக கொடுக்கலாம், அது நம்ம பண்ணலாம். ஓகே, சப்ளிமெண்ட்ரி ஃபைனான்ஸ்னால் என்னென்னா அடிஷ்னல் ஃபைனான்ஸ். அது வந்து என்னென்னா ஒரு ஹவுசிங் வந்து ஆல்ட்ரேஷன், அடிஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பேங்க்லேயே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சார்ஜ் கட்டுவாங்க அப்படின்னா பரிபஸ் ஆர் செகண்ட் மார்க்கெட் சார்ஜஸ் சொல்லுவாங்க, அதை மட்டும் கட்டிட்டு நம்ம மாற்றிக்கலாம்.
அந்த நம்ம ஹவுசிங் லோன் டிஸ்பஸ் பண்ணி பழைய பேங்க்கில் இருக்க லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட அவர் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சுப்பார். லோன் டு வேல்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா அப் டு 20 lakhs 90% சொல்லியிருக்காங்க. 20 to 75 80%, அபோவ் 75 75%. இது வந்துட்டு ஜென்ரலாகவே பேங்க் டு பேங்க் மாறும் மேக்ஸிமம், ஆனால் ஆவரேஜாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்சூரன்ஸ் போட்டாகணும், ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும், அந்த ஹவுஸ் லேண்ட் ஓனர் அவர் பேரில் இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க ஹவுசிங் லோனில். அதுக்கப்புறமே டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்க வீடாக வாங்கினீங்கன்னா அட் அ டைமில் டிஸ்பஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதே வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வெரிஃபை பண்ணி தான் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க சரிங்களா. பேங்கர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணி வைப்பாங்க. ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இதில். அதே மாதிரி ஃபோர்ஸ்க்ளோசர் சார்ஜஸில் எதுவும் இல்லைன்றாங்க. ரீபேமெண்ட் வந்து இஎம்ஐ பேசிஸ் தான், மந்த்லி உள்ள இஎம்ஐனா அதை கட்டிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வெஹிக்கிள் லோன் எதுக்காக அப்படின்னா 2 வீலரு 4 வீலரு போத் எஸ்யூவி அண்ட் எம்யூவி. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 6 years. யார் வாங்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் வாங்கலாம். ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், ஒரு கார்ப்பரேட்டாகவும் இருக்கலாம். ஸோ யார் வேணாலும் இந்த லோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பர்பஸ் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் பர்பஸ்க்காக. லோன் டென்யூர் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 84 monthsன்றாங்க. லோன் டு வேல்யூ ரேஷியோ up to 10 lakhs 85% on road price of the car, above 10 lakhs 80% of on road price of the car. இவ்வளோ தான் அவங்க லோன் ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடும் இருக்குது, ஃப்ளோட்டிங்கும் இருக்குது. ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லோன் க்ளோஸ் ஆகிற வரலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ப்ரைம் ரேட்டோடு நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம், லைக் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டு பேஸ் ரேட்டு அந்த மாதிரி. அந்த பேஸ் ரேட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவும் மாறும், அதுதான் ஃப்ளோட்டிங் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லோனுக்குமே டெய்லி பேசிஸ் தான். நீங்கள் வந்து பணம் கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து அசல் குறைய வட்டி குறைய ஆரம்பிச்சிடும் ஃப்ளோட்டிங் ரேட்டில். ஃபிக்ஸட் ரேட்டில் அந்த மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக 20,000 வரலும் நீங்கள் ஒரு 2 wheeler லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 20,000க்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 1% per annum பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அது ப்ராப்பராக கட்டல அப்படின்னா. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா 200 சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 236 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. அதே மாதிரி எப்போவுமே நம்ம ஒரு லோன் கொடுக்கும்போது பிடிசின்னு சொல்லுவாங்க. பிடிசினா என்னென்னா போஸ்ட் டேட்டட் செக்குன்னு அர்த்தம். ஸோ போஸ்ட் டேட்டட் செக் ஒரு 6 செக் வாங்கிக்கணும். அந்த 6 செக் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி அது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும் அந்த அமௌண்ட். அந்த மாதிரி போஸ்ட் டேட்டட் செக் வாங்கிக்கணும். ஸோ ப்ரீபேமெண்ட்டுக்குலாம் எந்த பெனால்ட்டியும் கிடையாது. அதே மாதிரி ஆர்சி புக்கு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஒன்ஸ் அவன் வெஹிக்கிள் வாங்கினதுக்கப்புறம் அவனோட ஒரிஜினல் ஆர்சி புக்கில் ஹைப்போதெகேட்டட் டு திஸ் அண்ட் திஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணி ஆர்டிஓ சைன் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா சிபில் டிஸ்க்ளோஷர். ஸோ என்றைக்குமே வந்துட்டு பேங்க்லேருந்து ஜென்ரலாக 3 months 2 months வந்து சிபிலுக்கு வந்து டேட்டா கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா அது நம்மளுடைய கடமை. ஏன்னா அப்போ தான் மற்ற பேங்க் வந்துட்டு கொஞ்சம் என்பிஏ டிஃபால்டர்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ரிலேட்டிங் டு பாரோவர்ஸ் சிபிலுக்கு போகும். அதே நேரத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ரிலேட்டிஙங் டு எனி அதர் கிரெடிட் ஃபெசிலிட்டி அவைல்டு பை த பாரோவர் அதுவும் போகும். அவன் டிஃபால்ட் பண்ணியிருந்தாலும் போகும். அதை பேஸ் பண்ணி தான் சிபில் ஸ்கோரை நமக்கு கேல்குலேட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். யூனிட் நம்பர் 25 முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் சின்ன கிளாஸ் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஸ்டடி அக்கௌண்ட் சேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.